கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எஃப்ஜிசிஐ பிரம்மபுரம் சபையை மட்டுமாய் பாடல் வேலை, துதி வேலை, சோதனை வேலையை தேவன் ஆசிரியத்தார். இந்த ஞாயிறு ஆராதனை கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான செய்தியை முக்கியமாய் கேளுங்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய வரங்களை குறித்து போதியுங்கள். பரிசுத்தாவின் வரங்களை குறித்து போதியுங்கள். அப்படி யார் கேட்டது என்கிட்ட? யோவான் தான் ஒன்றா சொன்னான். ஐயா, பரிசுத்தாவை பற்றி போதிங்க, பரிசுத்தாவின் வரங்களை குறித்து போதிங்க. ஆமாம், நீ யாராவது கேட்டீங்களா? அவன் அடிக்கடி கேட்பான், பரிசுத்தாவை பற்றி போதிங்கய்யா, பரிசுத்தாவின் வரங்களை குறித்து போதிங்கய்யா. அதனால் இன்னைக்கு பரிசுத்தாவியினுடைய வரங்களுடைய இது தொடர் போதனையில் ஒரு 2-3 வார்த்தைகள் இதுதான் பேச இருக்கிறேன். முதல்ல அடிப்படை பரிசுத்தாவின் வரங்களை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எடுப்போம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4, 5, 6. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4, 5, 6. தத்தவர்களோட ஆமா போதும். அப்போ வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. நல்லா கவனிங்க. அப்புறம் கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. சாரி, ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. அப்போ வரங்கள், ஊழியங்கள், கிரியைகள், ஆவியானவர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, தேவன் ஒருவரே. ஆவியானவர், கர்த்தர், தேவன் ஒருவரே. ஊழியங்கள்ல வித்தியாசங்கள் இருக்குது, கிரியைகள்ல வித்தியாசம் இருக்குது, வரங்களில் வித்தியாசங்கள் இருக்குது. எங்க கவனிங்க. ஆவியானவர், கர்த்தர், தேவன். தேவன் எனக்குள்ளே இருந்தார், கர்த்தர் எனக்குள்ளே இருந்தார், ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தார். எல்லா வரங்களும் எனக்குள்ளே இருக்கிறது, எல்லா ஊழியங்களும் எனக்குள்ளே இருக்கிறது, எல்லா கிரியைகளும், தேவனுடைய கிரியைகளும் எனக்குள்ளே இருக்கிறது. கையை தட்டி அல்லேலூயா. ஆவியானவரே எனக்குள்ள இல்ல, கர்த்தர் எனக்குள்ள இல்ல, தேவன் எல்லாம் என்கிட்ட இல்ல அப்படின்னா யாரு இருப்பாங்களா? ஆமா, யாரும் வீட்டுல இருக்குது இல்ல. அசுத்தாவி இருக்கும், சாத்தானு, பிசாசு, இதெல்லாம் இருக்கு எனக்குள்ள. இருந்துச்சுன்னா அதுவும் அதுலயே இருக்கும். அதுலயே பிசாசு வரங்கள் எல்லாம் வெளிப்படும், பிசாசு மொழியெல்லாம் என் மூலமா வெளிப்படும், அப்புறம் பிசாசு கிரியெல்லாம் வெளிப்படும். யாரும் ஜடம் கிடையாது. ஆவியானவர், கர்த்தர், தேவன் உனக்குள் இல்லை என்றால் அசுத்தாவி, பிசாசு, சாத்தான் உனக்குள்ள உட்காந்துக்கிட்டு பிசாசின் வரங்கள், பிசாசின் ஊழியங்கள், பிசாசின் எல்லாம் மூலமா நடந்துட்டு இருக்கோம். ஒன்னும் உருப்படி இல்லாத வேலை, எல்லாம் அழிப்பு வேலை தான். திருடவும் ஆமா, அந்த வேலை தான் நடக்கும். நம்மளே திருடிக்கிட்டு, நம்மளே கொண்டு, நம்மளே ஆச்சு, அப்புறம் நம்ம மூலமா குடும்பத்தை ஆயிடுச்சுன்னு இந்த பிசாசு வரங்கள், பிசாசு ஊழியங்கள் எல்லாம் போறதெல்லாம் நடந்துட்டு இருக்கோம். ஆமா, அதனால ஆவியான நமக்குள்ள வரணும், கர்த்தர் நமக்குள்ள வரணும், அப்புறம் தேவன் நமக்குள்ள வரணும்னா, ஐயா ஆவியானவர் எப்படியா வருவார் எனக்குள்ள, கர்த்தர் எப்படியா வருவாரு, தேவன் எப்படியா வருவாரு, எப்படி எல்லாம் யோசனை பண்ணாத. எப்படி பிசாசு உனக்குள்ள வந்தான் அது தெரியுமா இல்லையா? சாத்தான் எப்படிக்குள்ள வந்தான், எப்படி பிசாசு வந்தான்னா ஏதேன் தோட்டத்துக்கு போனோம். ஏதேன் தோட்டத்துல முதல்ல ஆவியானவர், கர்த்தர், தேவன போலதான் ஆதாம் ஏவாளை உண்டாக்குறார். தேவன் தம்முடைய சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக ஜீவ சுவாசத்துக்கு ஜீவாத்மாவாகி ஆதாம் ஏவாளை, ஆதாமும் உண்டாக்குனார். அதுக்கப்புறம் விழாவிலிருந்து எடுத்து ஒரு ஏவாளை உண்டாக்குனார். ஆதாம் ஏவாளுக்குள்ள ஆவியானவர், கர்த்தர், தேவன் இருந்தாங்களா இல்லையா? ஆமா, ஏதேன் தோட்டம் குட்டி சொர்க்கமா இருந்துச்சு. நல்லா அந்த ஏதேன்ல
புண் விளைந்தது, சொன்னபடியெல்லாம் நடக்குது. மிருகங்கள் எல்லாம் தீப்பற்றி இருக்குது. எல்லா வரங்களும், எல்லா ஊழியங்களும், எல்லா கிரியைகளும் ஆதாம் வியாபாரத்துல தேவனுடைய கிரியைகள், ஆவியானுடைய கிரியைகள், ஆவியானுடைய ஊழியங்கள், தேவனுடைய கிரியைகள் எல்லாம் இருந்துச்சாங்க. ஆனா தோட்டத்தின் நடுவிலே நண்பத்தேவ கனி இருக்குது. அந்த கனியை தொடாத, பறிக்காத, புசிக்காத, அதுகிட்ட போவாத சொன்னாரா இல்லையா? ஆமா. அப்போ தேவன் என்ன பண்ணா? போனா மீறி போய் பிசாசு கிட்ட பலன் கொண்டு பிசாசு வார்த்தை கேட்டு என்ன பண்ணா? பிசாசு உள்ள விட்டுட்டான். நண்பன் தேவன் வந்துட்டு பிசாசு உள்ள வந்துட்டான். உடனே பிசாசு ஆயிட்டான். பிசாசின் மரங்கள், பிசாசின் ஊழியர்கள், பிசாசிகள் வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. அப்புறம் சும்மா விட்டாலா? புருஷனுக்கு எது விட்டா? புருஷனுக்கு அந்த கனியை கொடுத்து நண்பன் தேவன் உள்ள வந்துட்டு கட்சியில தோட்டம் சுட்டு தோர்த்து உலகம் ஃபுல்லா பிசாசுகிரி ஆயிட்டான். ஊர் ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா நோவா காலத்துல ஒரே பிசாசுகிரியே. பிசாசு, சாபம், பாவம், மரணம், சரித்திரம், வியாதி, கண்ணில் ஜீவத்தின் பெருமை. வசனத்தை கேட்கும்போது எங்கோ யாருக்கும் கேட்கக்கூடாது. நான் எப்படி இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிறேன், எங்க இருக்க ஊர் எப்படி, நாடு எப்படி, எல்லாம் மைண்ட் வச்சு தான் கேட்கணும் வசனத்தை. எங்கோ ஆதாம் வியாபாரம் தான் தாமஸ் பேசிட்டே இருக்கிறாரு. நீ நான் தான் ஆதாம் வியாபாரம், ஆதாம் வியாபாரம் தான் உண்டு கொண்டு வந்துக்கிறோம். அப்போ அந்த நன்மை தேவை கனியை புசித்ததுமே பிசாசு அசுத்தாய் வந்துச்சு. சாத்தானு பிசாசு எல்லாம் உள்ள வந்து பிசாசுடைய வரங்கள் எல்லாம் வெளிப்படுத்து. ஆமா, கொல்ல நினைச்சானா கொன்னே போட்டுறான், அழிக்க நினைச்சானா அழிக்க போட்டுறான், திறன்னு நினைச்சா திருடியே போடுறான். செய்யறானா இல்லையா? நினைச்சது நிறைவேறுது. ஏன்னா பாவத்தை மனத்தை தேவன் தானே உலகத்து கொடுக்குறான். கண்டிப்பா போய் காரியத்தை சாதித்து சாப்பிட்ற பாவத்தை மனத்துல பிசாசு வரலாம் நடந்துகிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஒன்ன பிதாவாகிய தேவன் இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்புறார். எல்லாம் அசுத்தாவி, சாத்தானு, பிசாசு உள்ள வந்து பிசாசு வர பூமி எங்கும் நோவா காலத்துல உண்டாகி அவன் அழிஞ்சுக்கிறான். சோதனை போறாங்க, பாவத்துல சாபத்துல மரத்துல அழிஞ்சுக்கிறாங்க. இவங்கள தேவனுடைய பிள்ளைகளா மாற்றத்துக்கு பிதாவாகிய தேவன் இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்புறார். அனுப்பி என்ன பண்றாரு? தேவன் உள்ள வரணும், ஆவியானவர் உள்ள வரணும். கர்த்தர் நமக்குள்ளே வரதுக்கு இயேசு ஒரு வழியை உண்டாங்க. இயேசு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஆமா, பிசாசு தோன்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்டாதான் பிசாசு ஓடுவான். ஸ்டாப் பண்ணிக்கணும். தரித்திரி அசுத்தாவெல்லாம் ஓடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பிதாவாய் இயேசு அனுப்பி பாவ மன்னிப்புக்காக, நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஆமா ஜீவனை கொடுத்து, ஜீவ ரத்தத்தை சிந்தி, பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு, பிசாசு எல்லாம் துரத்தி, பசுத்தாவி அவனுக்குள்ள வந்து, அப்புறம் ஆவியானவர் வந்து, அப்புறம் கர்த்தர் வந்து, அப்புறம் தேவன் வந்துதான் இந்த ஆவியானவருடைய வரங்கள். படிக்காத வந்து 1 Corinthians 12ஆம் அதிகாரம் 4, 5, 6. ஆமா, கிரியைகள். இயேசுக்குள்ள தேவன் இருந்தார், இயேசுக்குள்ள பிதா இருந்தார், இயேசுக்குள்ள ஆவியானவர் இருந்தார். இயேசு எங்க போனாலும் தேவனுடைய கிரியை வெளிப்படுச்சா இல்லையா? இப்போ பிதாவாகிய தேவன் பார்க்கிறார். இந்த இயேசு எனக்குள்ள வச்சுட்டாக்கா அந்த ஜீவ சொல்ற ஜீவ வித்தகிரியை நம்ம எப்படி நல்ல தேவகரி பிசாசாமாய் பிசாசு வரங்கள் பிசாசு கிரியை மூலமா வெளிப்படுதோ, இப்போ இயேசு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை உள்ள வச்சுட்டா இதயத்துல பாவுண்டு மன பிசாசு முடிவு பசுத்தாவி வந்துருவாரு. தேவதூரு பசுத்தாவி ஆவியான கத்திரெல்லாம் வந்துட்டாக்கா என் மூலமா எல்லா தேவனுடைய வரங்களும், தேவனுடைய ஊழியங்களும், தேவனுடைய கிரிகளும் நடக்கும். கையை தட்டு புரிஞ்சுக்கோ. இல்லையா? அடக்கம் நடக்குதா? நல்லா புரியுதா? படிக்கிற பசங்களுக்கு நல்லா புரியும், படிக்கிற பசங்களுக்கு நல்லா புரியும். அதுதான் உங்களுக்கு எல்லாம் டீச்சிங் பண்றோம். அதனால கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தால், ஜீவ விருட்சத்திகனை, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம் உங்களுக்குள்ள இருந்தால் எல்லா வரங்களும் உனக்குள்ள வர. கையை தட்டுங்க. எல்லா வரங்களும் வெளிப்படும். அப்போ ஆவியானவருடைய வரங்கள் வெளிப்படணும்னா கிறிஸ்து உங்களுக்குள்ளே வர வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்கள நானே ஜீவப்பம், ஜீவப்பத்தை புசித்து ஜீவ ரத்தத்தை பானம் பண்ணுங்க. பிசாசு என்ன பண்ணா? அவனுடைய வரங்கள், அவனுடைய கிரியைகள், அவனுடைய ஊழியத்தை ஏவால வா 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 வா
கூப்பிட்டால பயமாக ஏசு கூப்பிட்டாரு. அடப்பா ஏவாலே ஏவாலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல, வியாதியில வறுமையில பிசாசுக்க மாட்டீங்கல, இப்ப வருத்தப்பட்டு எல்லோரும் எண்ணிட்டு வா 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 வா. அவனும் கூப்பிடுறாரு, எவ்வளவு பிசாசு கூப்பிடுறான். பிசாசு வா 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 வா. ஏசு சொல்றாரு வா 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 வா. நீ யார் பக்கம் போக போற? அதே சாய்ஸா இன்னைக்கும் கொடுக்கப்படுது. ஆதாம் ஏவாள் கொடுக்கப்பட்ட அதே சாய்ஸ் தான் இன்னைக்கும். இன்னைக்கு என்ன தேதி? 15/9/2024 இன்னைக்கும் பிசாசு வா வா வான்னு சொல்றான். ஏசும் வருத்தப்பட்டு பாருங்க, எல்லாரும் என்கிட்ட வா வா. ஏசு அழைக்கிறார். ஒரு நினைக்கிறேன் நல்ல தலைப்பு. ஏசு அழைக்கிறார், இந்த பக்கம் பிசாசு அழைக்கிறார். அப்போ வாவான்னு சொல்லி என்ன பண்ணிட்டான்? தேவனுக்கு எது பிடிக்காதோ அதை வச்சுட்டான். நன்மையும் தீமையும் வச்சுட்டான். நல்லவன் கெட்டவன், ஆமா நன்மார்க்க துன்மார்க்கன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. குத்துட்டான், போயிட்டான், எங்க போனா தெரியல. அப்புறம் புதுசு உலகம் உள்ள பிசாசு பறங்கள், பிசாசு கிரியைகள். ஆமா இந்த காரியம் போன இந்த சாரி செய்யணும், அந்த செய்யணும், கெட்ட காரியத்துக்கு எல்லா ஐடியாவும் எல்லா ரூட்டும் எல்லாருக்குமே தெரியும். இது இப்படி செய்யணும், அது அப்படி செய்யணும், இது அப்படி செய்யணும். அதே மாதிரி ஏசு பிசாசித்த மாதிரி வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறதுல வந்தீங்கன்னா அப்புறம் சும்மா இருக்க. நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து. ஆமா நிறைய பேர் வந்துருவாங்க. ஆனா ஜீவப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணி அதை போய் தேவன் தர கொடுக்க மாட்டாங்க. ஆனா பிசாசு கட்டியும் போயிடுவாங்க. நன்மத்தை மகனையும் புசித்துருவாங்க. பாவத்தை மனசு தேவத்தை தர கொடுத்து குடும்பத்தில் காட்டிட்டே இருப்பாங்க. எங்க போனாலும் பாவத்தை காட்டுவாங்க, மனத்தை காட்டுவாங்க, தேவனுக்கான உலகம் காட்டாங்க. ஒரே சாபத்தை கிரிகள் ஊழியர்கள் நடக்கும். பிசாசு போய் அவங்க மூலமா நடக்கும். அதனால நண்பர்களே, அப்படித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் கூப்பிட்டார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல 12 சீஷர்கள் கூப்பிட்டார். கூப்பிட்டு, நான் நல்ல மேய்ப்பன், நீங்கள் ஆடுகள், நான் உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறேன். ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அதுல 3 வருஷத்துல என்னதான் ஒரு ஜீவனுக்காக எல்லாம் அரைகுறைமா தான் இருந்தாங்க. கொஞ்சம் பிசாசுக்கு காரியம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. அவிசுவாசம் வந்து அவங்க நம்பிக்கை சரியா செட்டாவல. அந்த ஜீவ மார்க்கத்துக்குள்ள தேவ தர்மங்களுக்கு கொடுத்து படாத பாடுபட்டார் 100 ஜீவனா மாற்றத்துக்கு. ஆனா சொஸ்த புத்தி உள்ளவன், ரொம்ப ஞானம் உள்ளவன், ரொம்ப விவேகமானவன் 100 நான் என்னவும் ஆடும். தாமஸ் டீச்சிங் நல்லா புரியுது. நான் 100 ஜீவ விசத்துக்கே மாறி ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் அந்த இயேசு கிறிஸ்து அவங்கள்ட்ட வாக்குன பிதாகுமார் பசுத்தாய் ஆதாமுக்கு முடி கொடுக்க தான் போறேன்னு ஒரு முடிவு பண்ணிப்பாரு. அசுத்தாவி போவ, பசுத்தாவி வர, பசுத்தாவின் வரங்கள், பசுத்தாவின் முடியங்கள், பசுத்தாவுடைய கிரியைகள் எல்லாம் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ இங்கிலீஷ்ல என்ன போட்டு பார்ப்போம். இங்கிலீஷ்ல 1 Corinthians 12th chapter 4, 5, 6. There are diverse system. அப்படி there are diversities of gifts. Diversity. வாங்க யாராவது முன்னாடி வாங்க. யார் வச்சுக்க பைப்ல? வாசி வாசி. There are diversity of gifts, but the same spirit. இதான் சொல்ல வரேன். Same spirit, ஆவியானவர் same. அதான் அடுத்து படிங்க. சேம் லார்ட். லார்ட் அதே சேம் லார்ட் தான், சேம் ஸ்பிரிட் தான். அடுத்து சேம் காட், சேம் ஸ்பிரிட், சேம் லார்ட், சேம் காட். அதாவது சேம் காட், சேம் அதே ஸ்பிரிட் தாங்க, சேம் அதே லார்ட் தாங்க. அப்ப டெவில் அவனும் சேம் டெவில் தான், அவனுக்கு அதே சேம். அமெரிக்காவில் போனா அதே பிச்சாசு தான், ஆப்பிரிக்காவில் போனா அதே பிச்சாசு தான், அதே நன்மத்தேம தான் ஆப்பிரிக்கா காரணம், ஐரோப்பா காரணம் அதே நன்மத்தேம கட்டி தான். எங்க சோழவங்க போனா அதே டெவில், அதே சேம் டெவில் தான், அதே சேம் காடு தான், அதே சேம் நாடு தான், அதே சேம் ஸ்பிரிட் தான், ஆவியானவர் தான். தேவன் ஒருவரே, அவர் ஜீவன் உள்ளவர். கையெழுத்து நிறைய ஒரே பிசாசு தான், ஒரே அசுத்தாவி தான், ஒரே சாத்தான் தான்.
உலகம் உள்ள போங்க. நன்மார்கள் துன்மார்கள், மொழிகள் வேலையா இருக்கலாம், வார்த்தைகள் வேலையா இருக்கலாம், கலாச்சாரம் வேலையா இருக்கலாம். என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன். அதனால எந்த நாட்டுக்கு நீங்க போகலாம், எந்த தேசத்துக்கு போகலாம், தைரியமா போகலாம். இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், தேவ நீதிக்கு உயிர்த்தல, தேவன் தனக்கு ஆதாரம் முடி உலகம் கொடுக்குற ஒரு மென்டாலிட்டியோடு போங்க. எந்த உலகத்துல எந்த தேசத்துல போய் வெற்றிகரமா வாழ்ந்துருவீங்க. அதுக்குதான் இந்த செய்தியெல்லாம் சொல்றது. ஹல்லேலூயா. Same God, same Lord, same Spirit, also same devil, same அசுத்தாவி, same பிசாசு. ஹல்லேலூயா. அதனால எங்க போனாலும் பயந்துடாதீங்க. சேம் அதே தான், அதே பாவம் மரணம் தான். நான் தேவ நீதி உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்து பாவத்துக்கும் மரணத்துக்கும் நேர் ஆப்போசிட். அவர் தேவ நீதி உயிர்த்தெழுதலுமா இருக்கிறார். அந்த ஜீவ விருட்சத்துக்கு அடியே புசிக்கிற அவர் ஜீவ சரீரம். அந்த அப்போ திராட்சை சரீரத்துக்கு அடையாளம், அந்த திராட்சை இயேசு ரத்தத்துக்கு அடையாளம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க. அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லா நன்மைகளின் தொகுப்பு, ஜீவ வார்த்தை, ஜீவ சொல்ற, ஜீவ ரத்தம், ஜீவ உலகம், ஜீவ மானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், சகல ஊழியர்கள் அதுக்குள்ள இருக்குது. பிசாசுக்குள்ள எல்லா கெட்ட கிரிகளும் ஊழியங்களும் இருக்குது. அப்போ ஒரு மனுஷன் இந்த மனுஷன் ஆதாம் வழியா பிறந்தவர். நன்மத்தை வைக்கிறது மண்டியில இவன் நன்மத்தை ஆதாம் பிறகு இயேசு ஏற்றுக்கொண்டா. இயேசு ஜீவன் கிடைக்குது. இவன் தேவனுக்குள்ள இருக்கிறான், இவன் பிறந்த ஆதாம் குள்ளகிறான். இப்போ இவனுக்குள்ள இந்த நன்மத்தை மறியத்துக்கு மனுஷனுக்குள்ள விசுவாசிக்கிறீர்கள் ஒரு வெளிப்படும் வெளிப்படாதா? எங்க போனா சும்மா தான் வெளிப்படும். சும்மா தூங்கி நின்றா கூட பாவத்துக்கு வர தேவதார் கொடுத்து போய் அதுதான் கொடுக்குறதுக்கு பார்ப்பாவே இருப்பான். இவன் இயேசு ஜீவன், இயேசு ஏற்றுக்கொண்டவன். ஏற்றுக்கொண்டா போதாது, உண்மையா இருக்கணும். இயேசு ஏற்று பிசாசா இருக்கணும்லாங்கிறாங்க. பகையை கஷ்டம் வரும். அவன்கிட்ட சொல்ல நான் 100 ஜீவ வித்திருக்கடிய தேவன் தன குலத்து கொண்டானா அவன் போற இடத்துல எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பான். கையெழுத்து ஹல்லேலூயா. இவன் ஆதாமுக்குள்ள பிறந்தவன். ஆதாம் இவன் இயேசுக்குள்ள மறுபடியும் பிறந்தவன். இவன் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவத்துல ஜீவித்து கண்டவன்ட்டான். இவன் டாப்பு, உலகத்தையே ஒளி, இவனால பூமிக்கே உப்பு. கிறிஸ்துக்குள்ள தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழுவதுக்கு கொடுப்போம். அசுத்தாய் ஒன்று பசுத்தாய் தேவனுடைய ஊழியங்கள் வரங்கள் எல்லாம் வெளிப்படும். இவங்க நம்ம இயேசுவே இருப்பானா, நான் இருந்த மாதிரி இருந்தேன், நன்மத்தை மேலே சொல்லிவிட்டு இவனே ஒரு பிசாசா இருப்பான். பகை, கசப்பு, கோவம், பகை எல்லாருக்கும் இருக்காதா? இவனுக்குள்ள பாவமும் மரணமும் இருக்கும். பாவம் மரணம் இவனுக்குள்ள இருக்கும். இவனுக்குள்ள தேவ நீதி உயிர்த்தெழுதல், அவனுக்குள்ள தேவ நீதி உயிர்த்தெழுதல் இருக்கும். அதை தேவனுக்கு காட்டுவான், முழு உலகத்தை காட்டுவான். சபிக்கணும், ஆஸ்வதிப்பான், பகை குறித்து நன்மை செய்வான், சத்துக்களை துன்பப்படுத்தி ஜபம் பண்ணுவான். உடனே பிசாசு ஓடிய போயிட்டு பசுத்தாய் வந்துச்சு. அவன் போற இடத்துல டாப்பா இருக்கிறான், டாப்பா வாயிறான். அவன் பேர் தான் யோசேப்பு. கையை தட்டி ஹல்லேலூயா. அவன் பேர் தான் தாவீது, அவன் பேர் தான் எஸ்தரு, அவன் பேர் தான் மோசே பழைய ஏற்பாட்டுல, அவன் பேர் தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அவங்களாம் தேசங்களுக்கு ஆசீர்வாதம் வந்தாங்க. நெகோமியா, எஸ்தரா, ஏன்னா பழைய ஏற்பாட்டுல ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நீதிமான் ஆக்கப்பட்டாங்க. போய் கோல நின்றாக்கா கடல் தானா வழிவிடுது. எரிகோ எக்காலத்துக்கு கூட எரிகோ மரங்கள் வேலை செய்வார். தேவனுடைய கிரியை வெளி போய் எரிகோ கொண்டு தகர்ந்து போகுது. ஆசாரிகள் பெட்டி ஆசாரி காலையில் யோர்தான் நதி பின்னிட்டு போகுது. வரங்கள் செய்ய அற்புதங்களாக நடக்குது. தேவனுடைய கோல், ஜீவக்கோள், தேவதான் உலக கடல் தான வைவிடுதா இல்லையா? அப்போ பார்வோன் ஆதாம் வழியா பிறந்தவன், நன்மத்தையும் அறியத்தக்கவன். அவன் சமுத்திராயத்தில் போய் அவன் பிசாசு போய் நன்மத்தையும் தேவனுக்கு தான உலகத்தை காட்டினான். சமுத்திராயத்தில் போய் மாண்டே போயிட்டான். அவனுக்கு மரணம் நேரிட்டது. இஸ்ரேல் ஜனங்க ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் நீதிமானாக்கப்பட்டு போயிட்டு கடல் அவங்களுக்கு தானா வழிவிடுது. கானான் தேசத்துக்கு போறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துக்குள் வரணும். அந்த இயேசு கிறிஸ்துவை தேவனுக்கு செலுத்தணும். ஆதாமுக்கு முழு உலகத்தை ஒரு ஆள் விட்டா கூட பிசாசு வந்துருவான். பிரின்சிபல் கரெக்டா இருக்கும். அதனால்தான் ஊர் சரியில்லை, நாடு சரியில்லை, அசல்வா சரியில்லை, பொன்னாடி சரியில்லைன்னு சொல்லி ஒரே பகையை கஷ்டமா இருந்தா, வெறுப்பு கஷ்டமா இருந்தா, அசுத்தாவியா இயேசு விரோதிக்கிட்டேன்.
விதியை கரெக்டா கை கொள்ளணும். இயேசு இவ்வளவாய் உலகத்தில் இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவன். இயேசு நானே வழிய சத்தியமும் அவருக்குள்ள ஆவியானவர் கர்த்தர் தேவன் இருந்தாரா இல்லையா? பிதா பிதா நான் போகிறேன். அந்த இயேசு அந்த ஜீவரத்தத்தை தனக்கே வச்சுக்காம சிலுவையில கொடுத்துட்டாரு. அதை தேவனீதி உயிர்த்தல் கொடுத்துட்டாரு. அதை எடுத்து தேவன் தனக்கு உலகம் கொடுத்தா ஆவியான உலகத்துள்ளே இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். அவர் யாரோ எவரோ அல்ல, அவர் ஜீவ விருச்சதிகளி. அந்த ஜீவனை இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்குத்தத்தம் ஆதி அவரு வெளிப்பது என்னென்ன வாக்குத்தத்தங்கள் எல்லா ஜீவ வாக்குத்தத்தங்கள். இதுல நன்மை தீமை அறியத்தக்க பிசாசு சாபம் பைபிள்ல பாவ சாபம், மரணம், தரித்திரம், அகால மரணம், நோவாகால் இந்த சாபம் எல்லா சுத்தாயும் இந்த பைபிள் இருக்குது. பாவத்தின் கிரியைகள் இதுல தேவநீதி உயிர்த்தெழுதல் கிரியை இருக்குது. ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள், தேவன் தனக்கு சாபமா இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தவர்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறார்கள், பூமிக்கு உப்பா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ ஆதாமுக்குள் பிறந்து என்னை பாவத்தில் கருத்தரித்தால் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசு காரியம் எல்லாம் நடக்கும். சின்ன வயசு, வாலி வயசு, முயந்து வயசு, எங்க போனாலும் உருப்படப்பா வாழ்க்கை. ஜாலியான ஒரே போராட்டம். வாழ்க்கையே ஒன்னும் நெக்க முடியலப்பா. ஒரே போராட்டப்பா. காசு இல்ல, பணம் இல்ல, வசதி எங்க பார்த்தாலும் இருந்துக்கிறாங்க. கண்டிப்பா எதிர்பார்த்து பிசாசு யாரையும் விட்ட பாடல. அவன் நேரம் மரணத்துக்கு நேரம் நடத்துவான். மரணம் எந்த வேலையில சந்திக்கும். திருடவும் கொள்ள வழி வருகிறானே என்று அவன் பிசாசு அவன் ராஜ்யம் பாதாள ராஜ்யம் துடியா குடிப்பான். அதுல டக்குன்னு இயேசு கிட்ட வந்துட்டான். இயேசு கிறிஸ்து ஜீவன், பரிபூர்ண ஜீவன். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அந்த ஜீவ வார்த்தை ஜீவ விருட்சத்துக்கு எண்ணிக்குள்ள வந்து தேவனுக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுக்கணும். ஆதாம் இருந்து முழு உலகம் கொடுக்கணும். சபிக்கிறோம், பகைக்கிறோம், நிந்திக்கிறோம், தூசிக்கிறோம் எல்லாம் பிசாசி வரும். பிசாசு உழைத்து தான் இருப்பான். பெத்த தாய், கண்ண மனைவி, பெத்த தகவல் அப்புறம் ஆதாம் போல தகவல் பிசாசா தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு விரோதமா தான் வருவாங்க. நீங்க அவங்க சரி கொடுங்க. இயேசு ஜீவன் பரிபூர்ண அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் எல்லாரையும் தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா ஒரு பிசாசு ஒரு கூட சேதப்படுத்த முடியாது. தாவீதுக்கு விரோதமாய் பொல்லாங்க நினைத்தார்கள், தீவிரையை ஒன்றும் சேதப்படலாம். உலகத்துக்கு கிறிஸ்து நம்ம தேவன் தனக்கு உலகத்தை காட்டலாம். கோலியாத்துக்கு ஒன்றும் பண்ண முடியல. தாவீது வர வர தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்போ தாவீது கர்த்தரை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துறான். தேசத்தை நல்ல நடத்துறான் ராஜ்யத்தை அப்படின்னு தாவீதை பத்தி போடப்பட்டிருக்கு. சாலமோன் வெங்கல பலிக்கு 1000 சர்வாங்க தகவலை செலுத்தி பலியிட்டான். தேசத்தை 40 வருஷம் இலை பாத்துக்குள்ளே நடத்துறான். ஒரு ராஜா, சாலமோன் ராஜா. பழைய ஏற்பாட்டுல. அப்போ புதிய ஏற்பாட்டுல இயேசு ஏற்படுகிறார், ராஜாக்களும் ஆச்சாரியமா இருக்கிறோம். அப்ப திருப்பி படிக்க 1 Corinthians 12ஆம் அதிகாரம் 4, 5, 6. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியர்களில் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளில் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற. என்னது? எல்லா கிரிய தேவனுடைய கிரி தான். அன்பு, மன்னிப்பு, இரக்கம், தயவு, சமாதானம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், மகிமை, கனம், போக்கு, தொரு, வீடு, வாசல் சகல கிரியைகளும் தேவனுக்குள்ளது புரண்டு போகுது. இல்லைன்னா எல்லா வேதனை, துக்கம், பாவ, சாபம், மன்ன, அவிசுவாசம், நம்பிக்கை, வியாதி, மர்ம, தெரிஞ்சு, கடத்தல், ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், பிசாசுகிறிய கண்கள் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை, சுயநீதி, அநீதி, ஓடி 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 வாழ்க்கை வெறுத்துறான் மனுஷன். பணம் கோடியா இருக்குது. திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிறான். சமாதானம் இல்லை. பிசாசு உள்ளதுனால நிம்மதி இல்லையோ. பணத்தை வச்சு கட்டி சாப்பிட்டா இருப்பான். நல்லா கம்ஃபர்டபுளா பண்ணுவோம், நல்ல கார் வச்சு அப்படிதான் இருப்பான். ஆனா ஆத்மாவுக்கு சமாதானம் இல்லை. அந்த பிசாசு சமாதானம் கொடுக்காம திடீர்னு தற்கொலை பண்ணலாம். ஹோண்டா கார் கம்பெனி தெரியுமா? ஹோண்டா காரு. அதை ஹோண்டா கோடீஸ்வர் கோடியா பணம் இருக்குது. கொரியா தேசத்தில் 7 மாடி செத்துட்டான். சமாதானம் இல்லை. எத்தனை தற்கொலைகள், எத்தனை சாபங்கள், எத்தனை பிசாசுகள், எத்தனை வியாதிகள், எத்தனை வறுமைகள். வருத்தப்பட்டு பாரசோகர்களே எல்லோரும் என்கிறார், நாடே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசியுங்கள், திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். ஆவியானவர் வருவார், தேவதூதர் வருவார், பசுத்தாவியானவர் வருவார். கடல் கண்டு விலகியோடு யோர்தான் பின்னிட்டு போகும், எரிகோ தரைமட்டமாகும். வெற்றிகரமான வாழ்க்கை இந்த உலகத்தை வெற்றிகரமாக பல்லுகிற சதூரமா போய் சேர்ந்தலாம். நம்பிக்கையான செய்தி. பயப்படாத, கலங்காத, திகையாத. எப்படியா என் வாழ்க்கை பேய் பிடித்த உலகத்துல, கொள்ளாத உலகத்துல, பண உலகத்துல என் வாழ்க்கை எப்படி இருக்கு கலைஞ திகைக்காத. பிசாசு உலகத்தான் கவலைப்படுவேன். கிறிஸ்து தான் தைரியமா இருக்க தேவன். ஆதாம் ஒரு நாள் சொல்லி பாருங்க, நாங்கள் அடிக்கடி சொல்றதுனால எந்த பயமும் இல்லை. தேவனுக்கு ஆதாம் ஒரு நாள் பாய்ப்படாத தடையே கிடையாது.
பிசாசு ஓடுது, பசுத்தாய் ஓடுது, தேவதூர் பணிவிட செய்யறாங்க. வாழ்க்கை இன்பகரமாக இருக்கு. படுத்தா நிம்மதியா தூக்கம் வருது. கையை தட்டு அல்லேலூயா. அல்லேலூயா. புரிஞ்சுச்சாப்பா? அப்போ ஆவியானவர் ஒரு சேம் ஸ்பிரிட், சேம் லார்ட், சேம் காட். அதனால எங்க போனாலும் அந்த ஜீவன் உள்ள தேவன் இருக்கிறார். அதே மாதிரி பிசாசும் சேம் பிசாசு தான். அதே நன்மை தான், அதே தேவன் தான். அவர் ஆப்பிரிக்காக்காரங்க, அவர் அமெரிக்காக்காரங்க, அவர் ஜப்பான்காரங்க, ஐயா அவர் காங்கோ காட்டுக்காரங்க, அவர் காட்டுவாதிங்க எல்லாம் அம்மா வைக்கிற நன்மை தேவன். சுயநீதி அதிகம் பண்ணலாம். கொள்ளு போடும், திருடம் கொள்ள வாங்கி வருகிறான் என்று அவருக்கு ஜீவ சர்வ ஜீவனத்தை கொடுத்தால் வழி பாவத்தை மனம் செய்ய முடியாது. அதனால இவ்வளவா உலகத்தில் இயேசு ஜீவ சர்வ ஜீவனத்தை தான் உலகத்தையே கலந்து மத்திய மாற்றம் எங்க போனாலும் பிசாசு நாடே நல்ல பேப்பர் வரங்கள், குணமாக்கும் வரங்கள், பிசாசு தோன்ற வரங்கள், அப்புறம் கூட்டு கண்ணு தருக்குது, ஜீவ கண்ணு தேவன் தரவு கண்ணு தருக்குது, செவிட்டு காது எப்பத்தாண்டாரு ஜீவ காது தேவன் தரவு காது தான் வரங்கள். ஆவி குண கீழே பற்றி வர வரங்கள் எல்லாம் ஆவியின் வரங்கள், குணமாக்கும் வரங்கள். படிங்க 8வது வசனம் படிங்க. போதுங்க. வேறொருவருக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம், வேறொருவருக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களாம். இந்த குணமாக்கும் வரன்றது வந்து ஒரு வரம். அதாவது பேய் உள்ளந்தாக்கா பிசாசு உள்ளந்தா ஆரோக்கியமா இருக்கிறோம், வியாதி அவனவன் பண்ணனா நல்லா சுகமாக்குறான். உள்ள பேய்க்குது, வியாதி வந்து வராதா? இப்போ ரொம்ப வியாதி ஆகிறோம், உள்ள இயேசு வச்சாக்கா குணமாகுதா? அவ்வளவுதான். கையை தட்டி அல்லேலூயா. இருக்குது இந்தியாவில் எங்க இருக்கிறவங்கெல்லாம் வரான். பணக்காரன், ஏழை, பணக்காரன், ஆணு, பெண்ணு, எல்லாம் ஜீவ சாஸ்திரத்துக்கு வராங்க. ஏன் வர? என் தாய் என்னை பாவத்தில் அதனால வியாதி வந்துட்டு நானே வியாதிப்பட்டு ஜீவ சாஸ்திரத்திலிருந்து ரசிக்கப்பட்டு இயேசு ஏற்றுக்கிட்டேன். அப்போ பிசாசு உள்ள இருந்தா வியாதிகள் எல்லாம் வருது, இயேசு உள்ள இருந்தா வியாதி எல்லாம் சுகமாகுது. இயேசு தழுவுகளா? அப்போ ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் உனக்குள்ள உனக்குள்ள குணமாக்கும் வர இருக்குது. ஏசு கூட்டு கண்ணு, ஜீவ கண்ணு, நன்மை தேவ கண்ணு, நல்ல கண்ணு, கை குஷ்ரோகம், நன்மை தேவ சரீரம் குஷ்ரோகம் வந்தது, கால் படம், எல்லா உடம்பெல்லாம் வியாதி. ஏசு யாரை பார்த்தோம்? நாளை நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனில ஜீவ சரணம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லட்சி, ஜீவ கிட்டி தேவனுக்கு தனக்கு உலகம் முழு உலகம் அசுத்தாய் பசுத்தாய் வந்து எல்லா ஈலிங்ஸும் நடக்குது. அப்போ கிறிஸ்துக்குள்ள வரணும், அந்த கிறிஸ்துவ தேவனுக்கு கொடுக்கணும். இயேசு சாமான ஆதாமுக்கு முழு உலகம் கொடுக்கும் போது பசுத்தாய் வந்து கண்ணு கூத்துக்குது, காது கேட்குது, கை புஷ்பம் சுகமாகுது, என் சித்தம் உண்டு சுத்தமாகுது. எழுக மத்திய குணமாக்கம் வரல. மத்திய 8ஆம் அதிகாரம், மத்திய 8:1 ஒரு குணமாக்க வரத்தை செய்தார்கள். மத்திய 8ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம் படிங்க. அவர் மலையிலிருந்து போதும். படி இங்க கவனிங்க. எல்லா மாதிரியும் சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை, ஒரு மாடல் மட்டும் சொல்றேன். இங்க பாருங்க, அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின்சென்றார்கள். அப்போது குஷ்ரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உங்களுக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக. இந்த குஷ்ரோகி யாரு? ராணி அம்மா வயிற்றுல நான் பொந்த மாதிரி யாரும் ஒரு அம்மா வயிற்றுல பொந்துட்டான். பானத்துல இருந்தா வந்தான், யாரோ ஒரு அம்மா வயிற்று. அப்ப யாரோ ஒரு அப்பாவுக்கு யாரோ ஒரு அம்மா வயிற்றுல பொந்துக்கிறான். என் தாய் என்னை பாவத்தில் பாவம் செய்கிறவன். அப்போ நன்மத்தையும் ஆதாம் வியாபாரம் வழியா நன்மத்தையும் வந்துட்டான். பிசாசு உள்ளது, பிசாசு உள்ளதா வியாதி வருமா வராதா? வந்தா இல்லையா? இப்போ குஷ்டம் வயிற்று குஷ்டம் வந்துச்சு. இப்போ அவன் வந்து ஏசு கிட்டவர். ஏசு வந்து யாரு? நானே வழி சத்தியமா
இயேசு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அவருக்குள்ள தேவன் கர்த்தர் ஆவியானவர் இருக்கிறார். இவனுக்குள்ள பிசாசு, நன்மை தேவ பிசாசு, அசுத்தாவி, டெவில், சாத்தான்லாம் உள்ள இருக்கிறதுனால வியாதி வந்துச்சு. இப்போ இயேசுக்குள்ள ஜீவ சரீரம் ஜீவ ரத்தங்குது. குணமாக்குவான எப்படி படுத்து அவர் அப்போது குஷ்ரோகி ஒருவன் வந்து அவனை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உமாலாகும். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, இங்க பாருங்க, இயேசு தமது கையை நீட்டி, இந்த கையினா கை இயேசு கையே நன்மை தீமை கையா கொள்ள கையா ஜீவ கையா? டோட்டலா நன்மை தீமை கிடையாது, நன்மைக்கு தீமைக்கு அப்பா. அதனாலதான் இந்த கவனிக்க, ஆவிக்குரிய வரதண்ணி பாவத்துக்கு மனதுக்கு அப்பாற்பட்டவனா நீ கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை அந்த நன்மை தீமை குஷ்ரோகி கையில இப்படி வச்சாரு பாருங்க. குஷ்ரோக இவரை தாக்கல, இவருக்குள்ள ஜீவ ரத்தம் உள்ள போய் அந்த கூடாய்ப ரத்தம் மாதிரி ஜீவ சரீரம் பட்டு அசுத்த பசுத்த உடனே ஈடுக்கணும். கையத்தை டலேலியா அப்போ ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கவனிங்க. ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு நல்ல மெச்சூர்டாக நீங்களே ஒரு ஜீவுள்ள தேவனுடைய ஆலயமா மாறி எங்க போனாலும் நீங்க ஈலிங் பிடிச்சு செய்யலாம். குணமாக்கும் வரங்கள் மூலமா வேலை செய்யும். ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு அளிக்கப்பட்டிருக்குது. அப்போ ஜீவ வார்த்தை ஜீவ சரீரம் தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுக்கிறாரு. அந்த குஷ்ரோகிட பாவம் தேவனை பாதிக்குது, ஆதாமுக்கு முழு உலகத்தை பாதிக்கிறதுனால பிசாசு குஷ்ரோகத்தையே வச்சுக்கிறான். இயேசு வந்ததுல ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுக்குறோம். ஒரு நாள் பார்க்கலாம் பட்டு அசுத்தாய் ஓடி போச்சு. பசுத்தாய் இருந்தத தண்ணி திராட்சமா மாறின மாதிரி அந்த நன்மை தேவ ரத்தம் குஷ்ரோகி ரத்தம் எப்படி இருக்கிறோம்? அப்படியே கூண்டாய் மாதிரி இருக்கிறோம். ரத்தம் கெட்டு போச்சு. ஜீவ ரத்தம் பாய்ந்தது பட்டு ரத்தம் பாடுது. அப்படியே குஷ்ரோகம் அப்படியே பாய்க்கலாம். உடனே அவர் சொல்லுவாங்க கையத்தை நிலையா. அப்போ ஏவாள் நமக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணா பார்த்தியா? நன்மத்தையும் மரியத்துக்கு அந்த கனியை புஷிக்கு நான் ஷாகவே ஷாவா விஷம் அழிவு நாசம் மோசம் ரத்தம் கட்டி போச்சு, ஆத்மா கட்டி போச்சு. இவனுக்கு துரோகம் பிரச்சனை. இன்னொன்று பாருங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் இங்க ஒரு பிரச்சனை பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் படிங்க. இங்க ஒரு வியாதியஸ்தர். இன்னைக்கு நம்ம குணமாக்கும் வரங்களை பார்க்கலாம். படிங்க பாய்ஸ் யாராவது படிங்க. மத்தேயு 9. அப்போ ஏழாவது உடனே அவனை தன் வீட்டுக்கு போனான். உடனே ஈலிங் நடந்துச்சு. அப்போது அவர் படையில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்து கொண்டு வந்தார். திமிர்வாதக்காரன் அவரிடத்தில். அவர் யாரு? பாவத்துக்கு மரணத்துக்கு அப்பாற்பட்டவர், ஜீவ விருத்தத்துக்கு ஆவியானவர் கர்த்தர் தேவன் இயேசுவோடு இருக்காங்க. இங்க திமிர்வாதக்காரன் திமிர்வாதத்தை இருக்கிறான். நன்மத்தை மரியத்தக்க தேவன் தனக்கு டெவில் சேம் டெவில் தேவன் அசுத்தாய் பிசாசு உள்ளது. திமிர்வாதக்காரன் ஆயிட்டான். இப்படி ஆயிட்டான். அவரிடத்தில் கொண்டு வந்திருந்த மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். எப்ப பாவம் மன்னிக்கப்படும்? பாவம் மன்னிக்கப்பட்டா அந்த பிசாசு ஓடிடும். பசுத்தாவி அங்க இறங்கிடும். பசுத்தாவி வந்து அந்த வரம் குணமாக்கு வர்றது படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். கையை தட்டு. அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனம் அம்மா பேர் சொல்லி அப்பா பேர் சொல்லி எல்லாம் கொடுங்க. எல்லாம் ஆதாம் வழியா தான் பிறந்துக்கிறாங்க. பாவம் மன்னிக்கப்பட்டா பிசாசு அங்க நீங்க ஓடிடும். பசுத்தாய் அங்க வந்துடும். பசுத்தாய் வந்து அங்க ஈலிங் தந்துடும். பாவம் மன்னிக்கப்படாத வரைக்கும் அங்க பிசாசு உட்காந்து தான் இருக்கும். என்ன டக்கரடி எங்க போ எங்க என்ன யாருக்கிட்ட போ அவன் வேலை காட்டிட்டு தான் இருப்பான். பாவம் எப்போ மன்னிக்கும்? நம்முடைய பாவம் தேவனை பாதிக்குது. ஆதாம் வந்து 2ஆம் வரி வரைக்கும் பாதிக்குது. பாதித்தவனுக்கு பாருங்க தேவ ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்துக்கு கொடுக்குற தேவனுக்கு நம்ம சமாதானம் ஆயிடுச்சு. ஆதாமுக்கு தொடங்கி 2ஆம் வரைக்கும் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் கொடுக்குற வரைக்கும் பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால உலகத்தை பகைக்காதே. யாரையும் பகைச்சினாக்கா பாவம் எண்ணப்படும். அதனாலதான் இயேசு யாரையும் பகைக்க மாட்டேன்றாரு. சபிக்கவே ஆஸ்வதி பகைக்கையே நன்மை செய்ய யார் சொல்றாருன்னா உன் பாவம் மன்னிக்கப்பட்டாலும் பிசாசு தேவதூதர்கள் வருவாங்க.
ஆவியானவர் வந்து உனக்கு விடுதலை செய்வாங்க. அப்ப என்னத்தையும் பண்ணோம், அவன் செய்யற சேட்டையை பார்த்தா தாங்க முடியலையா, ஒரே கோபம் வந்து சக்திலையா, சக்தியிலே தான் பிதாது வந்துட்டாரு. கடிந்து கொள், புத்தி சொல், எச்சரி, ரொம்ப மோசம் விலகிறேன், பகை கசம் காட்டுறது போல நல்லது ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடு. அவன் பேர் சொல்லி தேவன் தன உனக்கு கொடு, உனக்குள்ள பாவம் அசுத்த பசு நீ காப்பா அவன் முன்னாடி கையை தட்டு. அப்போ அவருக்கு கொண்டு வந்தாரு. அவர் யாரு? நானே வழி சத்தியமோ, ஆமா, ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் ஆவியானவர் இருக்கிறாரு. தேவன் கத்திரெல்லாம் ஆவியால் ஊழியங்கள் இருக்குது, வரங்கள் இருக்குது, கிரியைகள் எல்லாமே தேசமுள்ள அவனை பார்த்ததுமே அப்போப்பே அன்பு என்னெல்லாம் பாவம் பண்ண அவனை சமைச்சு கட்சி கொண்டல தன்னமே ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை ஜீவ காலு ஜீவ கண்ணு ஜீவ மூக்கு ஜீவ ஆட்டு ஜீவ லத்து அவன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உடத்து கொடுத்ததுல உடனே பாரு அசுத்தாவில படபடப்படும் போய் பசுத்தாவெல்லாம் வந்து அந்த ஏழு உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். அத்தனை நாள் என்ன குணமாயிட்டான். இதுதான் குணமாக்க வரங்க. அல்லேலூயா. அதே மாதிரிதான் இன்னொரு குணமாக்க வந்து பாருங்க, நிறைய காரியங்களை பார்க்கணும். கானானிய சிறிய மகளை குணமாக்குறாரு, அப்புறம் பெரும்பாலுள்ள சிறிய குணமாக்குறாரு. 12 வருஷமா வியாதி இருக்கிறாங்க, பிசாசால் கொடிய வேலை பண்றாங்க. இங்க ஒரு அப்பா பாருங்க, தன் மகன் சந்தர ரோகியாய் பாடுபட்டான்னு மத்தேயு 17ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14 படிங்க. மத்தேயு 17:14. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழுதால் படி, ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்தர ரோகியாய் கொடிய வேலைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்தை வைக்கிறான். யாரோ ஒரு தகப்பன் தான் மகனுக்காக இயேசுல போய் கெஞ்சுறான், என் மகனுக்கு இறங்கியா, ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்குள்ள கூடியா, நான் என் மனைவி மூலமா பாவத்துல நன்மத்தை கனில நன்மார்க்கு துர்மா சுயநீதி அடிதில பெற்றுட்டேன், பிசாசு வந்து பிச்சுட்டான், அவனுக்கு சந்தரோகி வந்துச்சு, கொடிய வேலை பண்ணுறான். ஏன் சொல்லுவாரு, போப்பா அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரு, கொடுப்பாரா? அவனை நல்ல வேப்ப ஜனங்களுக்காக ஜீவ சரீர ஜீவ ரத்தம் தான். நீங்க ஒரு பெரிய சிஎம் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல், நீங்க கையெழுத்து கல்யாணியா சிஎம் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, அந்த மெடிக்கல் அந்த இதெல்லாம் போய் பாருங்க, ஏகப்பட்ட மெடிசன் சேர்த்து வச்சுக்கிறான், அப்படியே பர்சா வச்சுக்கிறான், அதெல்லாம் எது வச்சுக்கிறான், வியாதி ட்ரீட் பண்றதுக்காக வச்சுக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி இயேசு ஜீவ சரீர ஜீவ ரத்தம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நல்லா மெச்சூர்ட் ஆயிட்டீங்கன்னாக்கா நீங்களே ஒரு ஹாஸ்பிட்டல் தான், குணமாக்கம் வரவங்க தான். எங்க போனாலும் பாவம் பண்ணிக்கலாம். தேவன் தனக்கு ஆதாம் முழு ஒரு நாள் அசுத்தாய் போய் பசுத்தாய் வேற அவன் எழுந்து நடப்பான்னு பார்க்கலாம். அப்புறம் அவனை உங்களுடைய சீசைகளுக்கு கொண்டு வந்து அவனை சொந்தமாக அவனால் கூட போய் பிரதிநிதிமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடு சந்தை எது வரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். 18வது படியா இயேசு அந்நேரமே அந்த இடத்தில் சொஸ்தமானான். இயேசு பிசாசை அதட்டினார். இங்க கவனிங்க, பிசாசு எப்ப போவான்? நம்முடைய பாவத்துக்கான பரிகாரத்தை தேவனுக்கு சொல்ற ஆதாமுக்கு முழு உலகம் கொடுத்தாரா ஆட்டோமேட்டிக் போய்த்தான் ஆகும். ஏசு அதை கரெக்டா செய்யறாரு, இல்லைன்னா போக மாட்டான். முழு உலகம் 2 பேர் 3 பேர் விட்டுட்டாங்களா 2 பேர் மூலமா நான் இருப்பேன்டான்னுவான். மாமியாரு மாமனாரு பங்காளி இவன் மன்னிக்கவே இல்லை, கிறிஸ்து ஜீவ சர ஜீவனத்தை முடிவுன்னு சொல்லி விட்டாங்க. 2 பேர் 3 பேர் வாழ்க்கை 2 பேர் வாழ்க்கையே குடிசோரா போனோம். ஏசு தேவன் ஆதாம் ஒரு ஆள் கொடுத்தவன் ஆட்டோமேட்டிக் பிசாசு போய்த்தானோ பசுத்தாய் வந்துட்டானோ அந்நேரம் சுகமாயிட்டானோ. கையை தட்டு. அல்லேலூயா அல்லேலூயா. அதனால அன்பார்களே, இதெல்லாம் உற்சாகம் அளிக்கக்கூடிய செய்தி. இதெல்லாம் கேட்டினா யாரையும் பகைக்க மாட்டேன், யாரும் சபிக்க மாட்டேன். ஏசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை உலகம் ஃபுல்லா கொடுக்க ஆரம்பிப்பேன். நீ ஒரு குட்டி இயேசுவா உலகத்தில் டாப்பான ஆளா இருப்ப. இந்த செய்தி எல்லாம் கேட்க நீங்க நான் ஒரு பாக்கிய மாட்டேன். அல்லேலூயா அல்லேலூயா. கையை தட்டுங்க. அல்லேலூயா. பெரிய காரியங்கள் சொன்னான். அப்போ ஆவியானவர் சொல்றாரு,
கர்த்தர் ஒருவரே, தேவன் ஒருவரே. சேம் காட், சேம் ஸ்பிரிட், சேம் லார்ட். அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு ஏதாவது புரிஞ்சா மனசிலாகிய நான் சொல்றதெல்லாம் மனசிலாகியா இல்லையா? அப்போ ஆதாமின் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையோ ஆமா போது நினைக்கிற அர்த்தம் பார்ப்போம் மீதிய. அதனால குணமாக்கும் வரங்கள் ஒரு முக்கியமான சாரி 12ஆம் அதிகாரம் உங்களுக்கு ஒரு முக்கியமான வசனத்தை சொல்லி முடிக்கிற மாதிரி 1 Corinthians 12ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7ஆவது வசனம் படிங்க. 1 Corinthians 12ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7ஆவது வசனம் படிங்க. ஆவியினுடைய அனுகிரகம் இந்த வருஷம் தெரியும் எல்லாரும் பாய்ஸ். 1 Corinthians 12ஆம் அதிகாரம் 7 ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு அளிக்கப்பட்டது. ஆவியினுடைய அனுகிரகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுவும் பிரயோஜனத்துக்காக கொடுத்துக்கிறாரா? இயேசு ஜீவனத்தை கொடுத்துட்டு போய்கிறாராம். யாரு? பிரயோஜனத்துக்காக. பிசாசு ஏதாவது பிரச்சனை கொண்டு வரும்போது தலைமையில கை வச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜீவனத்தை தேவன் தனக்கு உன் பிரயோஜனத்துக்காக பயன்படுத்திக்கோ. வியாதிலிருந்து வெளியிலாய்க்கோ, சாபத்திலிருந்து வெளியிலாய்க்கோ, பாவத்திலிருந்து வெளியிலாய்க்கோ, மதத்திலிருந்து தரித்திலிருந்து வெளியில, கொள்ளை கோயிலிருந்து வெளியிலாய்க்கோ, எல்லா ஆபத்தும் எல்லாத்துக்கும் வெளியிலாய்க்கோ. ஆவியினுடைய அவனோட பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கையை தட்ட அல்லேலூயா. ஏதாவது பிரச்சனை வந்தா தலைமையில கை வச்சு கவலைப்பட்டு குழி வச்சு போட வச்சு மதத்துல போய் கவலைப்பட்டு அதான் இயேசு கவலைப்படாத, சோர்ந்து போகாத, பயப்படாத, நான் உனக்குள்ளே இருக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை இயேசுவை தந்து வெத்திய இயேசு சாமணவாக்கு கொடுத்து அன்பு கொண்டிருக்காரு. அதாங்க சொன்னாரு பவுல். ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எனக்குள்ளே இயேசு இருக்கிறாரியா, அதை வச்சு எதிலிருந்து நான் விடுதலாகி வருவேன். இயேசு ஜீவத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு வளர்த்து கொடுத்து என்னையே விடுதலாக்குவேன். மனைவி பிள்ளைங்க குடும்பம் தாய் தகப்ப போறது வரது எல்லாம் விடுதலாக்குவேன். நான் டாப்பு, பிசாசு டூப்பு. கையை தட்டி அல்லேலூயா. ஜீசஸ் இருந்தா ஹீரோ, இல்லன்னா ஜீரோ. ஆமா, அது எப்படி சொல்றது? ஜீசஸ் இஸ் ஆமா, டெவில் ஆமா, ஜீரோவாவே போக வேண்டியதுதான். அதனால ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனால வாழ்க்கையில எல்லாம் போய் மாட்டிக்கிட்டு என் தலையிலே அவ்வளவுதான் இருக்க வேண்டியதில்லை. இயேசு ஜீவன பரிவூர் தேவனுக்கு கூட ஆதாமுக்கு முழு கூட இயேசு சிலுவைக்கு போனா எல்லாருடைய வியாதி, எல்லாருடைய சாபம், எல்லாருடைய பாவம் செஞ்சா இயேசு தர்மர் கவிக்கு கவலைப்படல. ஆவியினுடைய ஜீவனத்தை ஈட்டால் கொடுத்து ஆதாமுக்கு முழு உலகு இவ்வளவா உலகத்தை அனுப்புகிறாரு. பிதாவை உலகில் ஆவி ஊற்றி ஜீவனை விட்டார். ஜீவசரி அவருடைய பிரயோஜனத்துக்காக அதை பயன்படுத்துறாரு. சிலுவையில் அவ்வளவு சாபத்தை, அவ்வளவு பாதம், அவ்வளவு மாதிரி நம்ம தலைமையில் கை வச்சு தலையதே அவ்வளவுதான் அப்படி போக வேண்டியதான். பிசாசுக்கு நீ எழுதி வரது விருப்பம் நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் நடந்து தான் இருப்பாரு. அவ்வளோ பாவம், அவ்வளோ சாபம், அவ்வளோ மனம், அவ்வளோ தரித்தில ஏற்று தலைமையில் கவிஞல பாவம் மனம் சாபம் வரும்போது ஜீவரத்துக்கு தேவனுக்கு கொடுக்கிறார். ஆதாமுக்கு முழு கொடுத்தாரு. ஆவியினுடைய அவனோட பிரயோஜனம் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த இயேசு ஜீவன் உனக்குள்ள இருக்குது. பாவ சாபம் மண்ணு தரித்திரம் தலைமையில கவிச்சு கவலைப்படாத. கவலைப்படுறது ரொம்ப மோசமான தெரியுமா உனக்கு? வீட்டுக்கே பாரமா இருப்பாங்க. கிறிஸ்துவ தேவத்தை கொடுக்க மாட்டாங்க. யார் மேல மனத்தாங்க வெறுப்பு கஷ்டமா இருப்பாங்க. சபிக்கப்பட்டவங்க, சோர்ந்து போறவங்க, பயப்படுறவங்க, கவலைப்படுறவங்க, அவங்களுக்கே சாபமா இருப்பாங்க, பிரச்சனையா இருப்பாங்க. கிறிஸ்துவ தேவத்தாங்க தான் எல்லா பிரச்சனையும் ஓடிப்படும். ஜாமனம். ஆனால் ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். அதை வந்து இயேசு சாத்த சகல பாவனை நீங்க ஆமா எந்த பாவத்தையும் மன்னிக்க இயேசு சாத்த ஓவர் போயிடு. பரலோகமே இயேசு சாமட வாக்கு தத்தம். அதை தேவனுக்கு கொடு. ஆதாம் வந்து முழு உலகம் கொடு, இடைவிடாம கொடு, எக்கால் கொடு, சோது போகாம கொடு. மோசேக்கு ஆவியினுடைய அனுகிரகம் செங்கடல் வந்து பயன்படுத்துறாங்க. தேவனுடைய போல கடல் விலகுது. எக்காலத்துனா எங்கோ தலைமுறை அவங்களுடைய பிரயோஜனத்துக்கு பயன்படுத்துறாங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகம் கொடு. சிங்க கபில போனாக்கா கிறிஸ்துவ தேவன் தனக்கு சிங்கம் வாய் கட்டிச்சு. அக்னி சொல்லும், அக்னி முடிவு வேலை தேவன் தனக்கு கிறிஸ்துவ கொடுத்தாரா நீ பயன்படுத்தி எல்லா சூழ்நிலையும் நீ தப்பித்துக் கொள்ளலாம், ஆஸ்வதிக்கப்படலாம். ஜாமோனோ பசுதாவே இந்த அறிவான நாட்டில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, அந்த செய்தி கேட்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவான், உண்மையிலேயே பாக்கியவானுங்க. எங்க பார்த்தாலும் வேதனையான செய்தி, சாபம், பாவம், மரணம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைக்கு போய்க்கிறாங்க. நோவா காலத்தில் நடந்தது அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்குதுன்றாங்க.
சோதோம் அது மாதிரி நடக்குது. அதே பாவம் கண்டிலிச்ச ஜீவனத்தின் மேல பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இந்திய தேசத்தில் 130 கோடி ஜனங்க, தமிழ்நாட்டில் 7 கோடி ஜனங்க, எங்கள் ஊர் சோழவத்தில் 4990 எல்லாம் ஆதாம் வழியாக நன்மை மாதிரியே தங்கி பிசாசி பறங்க பிசாசி உலகம் ஃபுல்லாக இருக்குது. பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, நாட்டு நடந்து குடும்பத்தில் நடந்த காரியங்களாக திறந்து கொண்டு தைரியமாக இருக்குது. பேய் பிடித்த இந்த உலகத்தில் இயேசுவை பற்றி இயேசுவை சத்து இயேசுவை ஜீவன் சோத்திரம் ஆவியினுடைய வரங்கள், ஆவியினுடைய ஊழியர்கள், கர்த்தருடைய ஊழியர்களை செய்யணும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுக்கணும். வருத்தப்பட்டு பாரசுங்க எல்லோரும் எண்ணித்து வாருங்க. நானே வழியும் சந்தி ஜீவனமாக இருக்கேன். நன்மத்தை வரியத்தக்க கனி புஷிக்கினாலே ஷாகவே ஷாவா. அது பிசாசு ஊழியமாக தான் எவ்வளோ பெரிய ஆளாத்தாலும் திறந்து கொண்டு தைரியமாகவே இருக்கும். நானாவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிமூடப்படும் வந்தேன்னு சொன்னார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கார் சொல்லப்படுகிறது. ஆண்டுடைய சோதனைக்கு தாவே இந்த செய்திக்காக ஓடி அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க தாவே. எல்லோரும் பாவம் செய்து தேவ இலவசமாக கிறிஸ்துவை சொல்ல மீட்பை கொண்டு நீதிமான ஆகப்படுறார் சொல்லப்படுகிறது. கிறிஸ்து இயேசு கிறிஸ்து அவருடைய வாக்குத்தத்தங்களை பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு வாழ்நாள் தான் வெளிப்படுத்துறோம். இடைவிடாமல் வெளிப்படுத்துறோம். எக்காலத்தில் சோதனை வெளிப்படுத்துகிறதாவே பாவட்டு மன ஓட்டம் பசுத்தாவிட்ட தேவத்தில் பணிவிடை செய்கிறதா. இனி நான் அல்ல கிறிஸ்துவேக்குள் பேசுகிற பவுல் சொல்ல செயின்ட் பவுலா பாயிட்டான். கொலகார பவுலா அந்த பவுலு இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள்ள இருக்க. இயேசு தேவன் உலகம் கொடுத்துருங்க. குருந்தியர், தெசலோனிக்கர், கலாத்தியர், ரோமாபுரி பட்டணத்தால் பெரிய எழுப்பில் கொண்டு வந்துட்டான் பவுலு. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமும் முழுவதுக்கு பசுதா இருக்கு. ரோமாபுரி சபைகளை ஸ்தாபித்த அந்த பவுலை போல இனி நான் இல்லை கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவனுடைய வாக்குத்தத்தங்களை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழுவதுக்கு பசுதாக இருக்கு. ஆவியின் மரங்கள் ஆவியின் கனிகளால் இந்த பிள்ளைகளை நிரப்பப்படுத்தி செய்திக்க நிரப்பப்படுத்தி வைக்கிறதாவே ரோமாபுரி எழுப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யப்படி ஜெபி. ஏசு எங்கும் சுற்றி நானே நல்ல ஜீவனையே கொடுக்குறான் வசந்தபடி இயேசு தேவன் தனக்கு ஆதாமுக்கு பசுதாக இருக்கு. ஊழியை செய்ய செய்திக்க ஆவியின் மரங்களால் ஆவியின் கனிகளால நிரப்பப்படி ஜெபிக்கிறாங்க தாவே. பெரிய காரியம் செய்யும். எல்லா ஜபத்தை கேட்டு எல்லா விண்ணப்பத்தை கேட்டு நீ அப்படியே செய்திருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்துல எல்லா ஜபத்தையும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்லதுக்காக என் ஆத்மாவே கத்தேன் அவர் செய்த சகல உபகாரியம் வருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திக்கு ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வந்து சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களும் பிள்ளைகளும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் அவங்க கத்தம் வாங்கின பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தி கத்தத்தோடு பேசியிருக்கார். கத்திற்கு காணிக்கை என்னோட கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 15/9/2024 அன்று FGC வெள்ளூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. செய்தியை மறுபடியும் கேளுங்கள். நண்பர்கள் பிள்ளைகளோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் பகுதியில் எல்லா செய்தியும் கேளுங்கள். கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக.